பிரேமா, இப்போ H1B எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நிறைய டிலே ஏற்படுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா போயிருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு 221G கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம். அந்த டிலேஸுங்கிறது வந்து இயல்பாகவே ஏற்படுது. அதற்கு காரணம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை ப்ளஸ் ஒர்க்லோடு அதிகமாகுது. அதாவது முன்னாடியே இருந்த ஆட்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கான செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதிகமாகிடுது. புது புது பாலிசி வந்து உள்ளே வந்துடுது, புது புது ப்ராசஸ் வந்துடுது. ஸோ அதனால் அது கொஞ்சம் டிலே வந்து இயல்பாகவே ஏற்படுது. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இதெல்லாம் நடக்குது. சரி, நம்ம என்ன வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் செய்கிறது மூலியமாக இந்த டிலேவை நம்ம தடுக்க முடியும், உங்களோட ஸ்டேவை வந்து இங்கே தக்க வச்சுக்க முடியும், அதாவது ஆத்தரைஸ் ஸ்டேவை வந்து எப்படி நீங்கள் வந்து இங்கே தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு நாள் நீங்கள் ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை நம்ம அட்டானி ஹென்ரி வீடியோவோடய பார்த்தோம். அவங்களோட பர்சனல் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு ஒரே நாள் தான் ஆர்த்தி, அதுவும் ஃப்ளைட்டு கேன்சல் ஆனதுனால ஏர்போர்ட்டில் அந்த நபர் தங்கியிருக்காரு. அதன் பிறகு தான் இமிக்ரேஷன் முடிச்சு தான் போவாங்க இல்லையா. ஸோ அப்போ போகும்போது அவங்க சீல் வைக்கும் போது ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. அதாவது இவங்களோட வீசா முடிஞ்சு ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. ஸோ அது இன்னை வரைக்கும் அது பெரும் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் ஓவர் ஸ்டே மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னு பார்ப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோவாக இருக்க போகுது. எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதுலேயே வந்து குழப்பம் வந்து நிறைய பேர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்தியாவில் என்னைக்கு கொண்டாடுறாங்களோ அது இன்னைக்கு தான் கொண்டாட போகிறோம். ஸோ நாங்களும் அதான் ஃபாலோ பண்ணுறோம். தேர்ஸ்டே வந்து தைப்பொங்கலாகவும் ஃப்ரைடே வந்து மாட்டுப்பொங்கலாகவும். அனைவருக்கும் உழவர் திருநாள் மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பிரேமா, இப்போ நிறைய பேருக்கு 221G கொடுத்துருக்கத நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் சொன்னாங்கல்ல. இப்போ நிறைய பேர் போகிறாங்களா அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக இந்தியாவுக்கு? நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், இல்லை நான் மக்கள்கிட்ட பேசினது, இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் 221G ஏன் கொடுக்குறாங்கன்னா வந்து பல காரணங்களால் வந்து கிடைக்குது இல்லையா. அது வந்து சில நேரங்களில் வந்து அவங்களோட DS-160 ஃபில் பண்ணும்போது தவறாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக 221G கொடுப்பாங்க. சில சமயங்களில் நான் கேள்விப்படுறது கம்பெனிஸ் வந்து பிளாக் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப மைனர் தான், ரைட். ஸோ அதுக்காக பயப்பட வேண்டியது தேவையில்லை. ஸோ அதுக்காகவும் வந்து 221G கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து 221G என்னவாக இருக்கும்னா இன்னும் நிறைய எவிடன்ஸ் கேட்குறதா தான் இருக்கும். சப்போஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் பற்றியான நிறைய விஷயங்கள் கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதனால் பயப்பட வேணாம், 221G எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னு. இந்த மாதிரி ரொம்ப எஜுகேஷன் நிறைய தான் கொடுக்குறாங்க. சில சிம்பிள் விஷயத்துக்காகலாம் 221G வாங்குறதா இருக்கும். அதாவது ஃபோட்டோகிராஃப் சில பேர் வந்து தவறாக வந்து முன்னாடிலாம் அதாவது வந்து அவங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து க்ளீனாக இருக்காது, இல்லை வந்து அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்குள்ளே இருக்காது. பட் இப்போ அது வந்து பயோமெட்ரிக்ஸில் கீழே அவங்களே ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணிடுறாங்க. அவங்க அதில் பயங்கர லாபம் பார்த்துறாங்க, அது வேறு விஷயம். பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு பிரச்சனை வந்து முடியுது. முன்னெல்லாம் வந்து 221G அதுக்காக கொடுப்பாங்க. ஃபோட்டோவில் வந்து ஃபேஸ் சரியில்லை, ஃபோட்டோவில் வந்து சின்ன ஒரு கரை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாங்க. பட் மற்றபடி நீங்கள் பார்க்கும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் DS-160 கரெக்டாக ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே நீங்கள் சிறு தவறு பண்ணாலுமே பிரச்சனை ஆகிடும். இன்னொரு முக்கியமான ஒரு சேஞ்சு ரீசெண்ட் டைமாக அந்த பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்தாங்கல்ல, சோஷியல் மீடியா வெரிஃபிகேஷன். கரெக்ட், அது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய 221G வருதுன்னா அதில் அதிகமாக வர்றது சோஷியல் மீடியா ரிவ்யூவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் அதை பப்ளிக்காக வைக்க மறந்துருப்பீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து கண்டிப்பாக அதை போய் பார்ப்பாங்க, மீன்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ் போய் பார்ப்பாங்க உங்களோட போஸ்ட் என்னவா வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அது வந்து ரிவ்யூ பண்ணலாம், அதுக்கு தான் அந்த பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது அதை பப்ளிக்காக வச்சிருங்க. ஏன்னா இங்கே வந்து ப்ராசஸிங் டிலே சொல்லிட்டு இருக்காங்களே, எக்ஸ்டென்ஷன் போகும்போது அது என்னன்றது சொல்லிடுங்க. அந்த ஒரு கேள்வி தான் வந்து எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க. H1B பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், H1Bயில் வந்து அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் சப்மிட் பண்ணிட்டாங்களாலே 240 ரூல் அப்படின்னு இருக்குது. 240 டே ரூல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சப்மிட் பண்ணதுலேருந்து 240 நாள் அதாவது எக்ஸ்பிரி ஆனாலும் அதன் பிறகு வந்து 240 நாள் நீங்கள் தங்கிக்கலாம். பிகாஸ் நீங்கள் சப்மிட் பண்ண H1B பெட்டிஷன் USCISல பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணுங்கள், ரைட். நீங்கள் உங்களோட I-94 அது H1B பெட்டிஷன் எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு வந்து H1B அப்ரூவல் வந்துடும் அப்படிங்கிறாங்க. நான் வந்து பார்க்கும்போது வெர்மாண்ட் சர்வீஸ் சென்டர் பார்த்தாலும் கலிஃபோர்னியா சர்வீஸ் சென்டர் பார்த்தாலுமே வந்து எல்லாமே 6 மாதத்துக்குள்ளாக வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிடுறாங்க பெரும்பாலான சமயங்களில். சப்போஸ் இல்லை எனக்கு அதை விட சீக்கிரம் வேணும்னா
ப்ரீமியம் ப்ராசஸிங் போடலாம். டைம் இப்போ ஃபீலாக இன்க்ரீஸ் வேறு பண்ணியிருக்காங்கல்ல. கரெக்ட். யூஎஸ்சிஎஸ் ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீயை இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. ஏன்னா பெரும்பாலான சமயங்களில் எம்ப்ளாயர் வந்து ப்ரீமியம் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் எம்ப்ளாய்க்கு வேணும்னா அவங்களே தான் அந்த காசை போட்டு ப்ரீமியம் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ரியலாக அர்ஜென்ட், எனக்கு வந்து இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் போகிறது தான் பெஸ்ட்டு. பிகாஸ் ஒரு மாதத்துக்குள்ளே எந்த சர்வீஸ் சென்டர்லையும் H1B அப்ரூவல் வரவே வராது. ஸோ உங்களோட அர்ஜென்சி, உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அது வேணும். சப்போஸ் சில பேருக்கு வந்து இல்லை இப்போ நான் வந்து இந்தியா போகணும், எனக்கு உடனே அப்ரூவல் வேணும், ஸோ நான் இந்தியா போயிட்டு ஸ்டாம்பிங் பண்ணிட்டு வந்துடும், இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து ப்ரீமியம் போயிடலாம். இல்லை லாஸ்ட்டில் தான் சில பேர் ஃபைல் பண்ணுவாங்க, 2 மாதம் தான் இருக்குது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து ப்ரீமியம் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ் பை கேஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் ப்ரீமியம் போயிடலாம். இன்னொரு விஷயம், ப்ராசஸிங் டிலே வந்து எப்படி நீங்கள் வந்து தவிர்க்கலாம்னா, நீங்கள் ப்ரீமியம் ப்ராசஸிங் போகும்போது எல்லாமே பண்டிலாக அனுப்பிடுங்க. என்னதான் வந்து அந்த எட்டுக்கணி ஸ்டேட்மெண்ட் வந்து முடிந்திருந்தாலும் நீங்கள் பண்டிலாக அனுப்பும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ H1B அனுப்பும்போது H1B, H4 EAD வந்து பண்டிலாக ப்ரீமியம் அனுப்பும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். ஸோ அதனால் நீங்கள் H4 சப்போஸ் உங்களோட ஸ்பௌஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வேலையை விட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது இல்லை. ஏன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷனே கிடையாது. ஸோ அவங்களோட EAD முடிஞ்சதுலேருந்து அவங்க I-94 வேலிடாக இருந்தாலுமே அவங்க வேலை செய்ய முடியாது. முன்னெல்லாம் I-94 வேலிடாக இருந்து EAD முடிந்திருந்தாலுமே அவங்க வேலை செய்யலாம் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ரூலை வச்சு. இப்போ அந்த ரூல் கிடையாதுங்கும் போது இதெல்லாம் நீங்கள் வந்து மேக் ஷூர் பண்ணணும். ரைட். கண்டிப்பாக டிலே இருக்க தான் செய்யுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ரிவ்யூ அது நிறைய ப்ராசஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் USCISக்கு வந்து ஒர்க் லோடு வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சில கண்ட்ரீஸ்க்கு வந்து H1B பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களா, அது என்னது? அது என்னன்னா வந்து சில பெட்டிஷன் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கதா வந்து நியூஸ் வருது USCIS. அது எந்த மாதிரியான பெட்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கண்ட்ரிலாம் ட்ராவல் பேன் வந்து போட்டிருக்காங்க. ஐ திங்க் வந்து 39 கண்ட்ரிஸ் வந்து USA வந்து ட்ராவல் பேன் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கண்ட்ரிஸ்க்கான அந்த கண்ட்ரியில் உள்ள மக்கள் வந்து இங்கேருந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபைல் பண்ணும்போது அதெல்லாம் தான் ஹோல்ட் வச்சிருக்கதா வருது தவிர இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் அதனால் இல்லை. ஸோ அதனால் அந்த நியூஸ் வந்து பயந்துடாதீங்க. உங்களோட எந்த பெட்டிஷனும் அவங்க ஹோல்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. அண்ட் எகைன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரும் செயல்பட்டு இருக்காங்க. வித்தின் இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கான LCA அப்ரூவலும் வந்துடும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து எந்தெந்த கண்ட்ரியாக பேன் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் பிரச்சனை. இப்போ நான் பேசின பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணுறேன். இதெல்லாம் மேக் ஷூர் பண்ணுறது மூலியமாக நீங்கள் H1B ப்ராசஸிங், அது மிக முக்கியமாக எக்ஸ்டென்ஷன் H1B ப்ராசஸிங் டிலேவை அவாய்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 7 மந்த் ரூல். யூஸ்வலாகவே 6 மந்த் ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் H1B எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதான் 6 மந்த் ரூல் சொல்கிறாங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா 7 மந்த் ரூல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1 மந்த் உங்களுக்கு பஃபர் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உங்கள் அட்டார்னி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ USCISட்ட கரெக்டாக நீங்கள் 6 மந்தில் ஃபைல் பண்ணிடலாம். ஸோ கோ ஃபார் த 7 மந்த் ரூல். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இஃப் நீட் கோ ஃபார் த ப்ரீமியம் ப்ராசஸிங். அது ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரீமியம் ப்ராசஸிங் போகணுன்னா போயிடுங்க. பிகாஸ் மார்ச் 1லேருந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு 2 மந்த்ஸ் தான் இருக்குது, இல்லை 3 மந்த்ஸ் தான் இருக்குது எக்ஸ்பைரி ஆகிறதுனா ப்ரீமியம் ப்ராசஸிங்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை 6 மந்த் இருக்குன்னா கண்டிப்பாக 6 மந்த்க்குள்ளாக உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேணாம், நீங்கள் ரெகுலர்லே போகலாம். சப்போஸ் நீங்கள் இந்தியா ட்ராவல் பண்ணணும், ஸ்டாம்பிங் வேணும்னா ப்ரீமியம் ப்ராசஸிங் பண்ணலாம். எப்படி உங்களோட நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் ப்ராசஸிங் போங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆஸ் மச் as பாசிபிள் நீங்கள் அட்டார்னிக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. அண்டு ஜஸ்ட் ஃபாலோ அப் வித் தம். ஃபைல் பண்ணுற வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு அனுப்பிட்டு அவங்கள்ட்ட ஃபாலோ அப் பண்ணுங்கள். ஸோ மேக் ஷூர் தட் எந்த டாக்குமெண்ட்ஸும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது. ஏன்னா கண்டிப்பாக லாஸ்ட் 3 பே ஸ்டெப்ஸு, நம்மளோட முன்னாடி வீசாஸு, நம்மளோட I-94 இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அட்டார்னிஸ்க்கு தெரியும், அவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் அனுப்பி வச்சுருங்க. ஸோ தட் நம்ம RFE மீது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணலாம். அட்டார்னி சைடில் இதெல்லாம் மேக் ஷூர் பண்ண அவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான LCA, உங்களோட ஜாப் டைட்டில், நீங்கள் எந்த எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே என்ன ஜாப் டைட்டில், அதுக்கு தகுந்த மாதிரி SOC கோட், இதெல்லாம் அவங்க மேக் ஷூர் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் அனுப்பின பிறகு அவங்க LCA ஃபைல் பண்ணிட்டாங்களா என்னன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. யூஸ்வலாகவே LCA ஃபைலிங் ரொம்ப சிம்பிள் தான், ஆன்லைன்லேயே பண்ணுவாங்க. 7 to 10 பிஸ்னஸ் டேஸில் அது முடிஞ்சிடும். அது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸோ ஃபாலோ பண்ணுறது மூலிமா ஓகே ஒரு ஸ்டெப் முடிஞ்சுட்டு அடுத்து நமக்கு USCIS ஃபைலிங் தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கும் என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ இதன் மூலியமாகவே நீங்கள் நிறைய ப்ராசஸிங் டிலேஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டாலும் இப்போதைக்கு 6 மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு வந்து H1B அப்ரூவல் வந்துடுது. ஒருவேளை வரலனா கூட 240 டேஸ் ரூல் இருக்குது. ஸோ நீங்கள் பெண்டிங்கில் இருக்கும்போது உங்கள் ஒர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி. இப்போ ப்ரீமியம் போகும்போது அப்ரூவல் வந்து எத்தனை நாளைக்குள்ளே வந்துடும்?
ப்ரீமியமில் கண்டிப்பாக அப்ரூவல் தான் வரும்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எத்தனை நாளுக்குள்ள அவங்க டெசிஷன் கொடுத்துருவாங்க, 3 டெசிஷன் கொடுக்கலாம் இல்லையா, அப்ரூவல், டினையல் ஆர் ஆர்எஃப்இ, இந்த 3 டெசிஷன் வந்து அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எத்தனை நாள் அந்த ப்ரீமியம் ப்ராசஸ் எடுக்கும் அப்படின்னு பார்த்தா 15 பிஸ்னஸ் டேஸ். அது ரொம்ப முக்கியம். வெறும் 15 நாளில் 15 பிஸ்னஸ் டேஸ் வந்து, அதை நான் சொன்னேன், ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணதுலேருந்து உங்களுக்கான அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்ரூவ், டினைடு ஆர் ஆர்எஃப்இங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். மார்ச் 1லேருந்து இதோட ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீயை ஏற்ற போகிறாங்க. ரைட், அது ஷெடியூல் பண்ணிட்டாங்க, மார்ச் 1லேருந்து ஏற்ற போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பழைய ஃபீ தான் இருந்துகிட்ருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து யாராவது ப்ரீமியம் ப்ராசஸ் போகணுன்னு ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ஃபீ இன்க்ரீஸ் ஆகிற ஃபீயை நீங்கள் வந்து தவிர்க்கலாம். ஸோ பழைய ஃபீல்டில் நீங்கள் வந்து ப்ரீமியம் ப்ராசஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ அது மிஸ் பண்ணிட்டாதீங்க. ப்ரீமியம் இப்போ ப்ராசஸிங் டிலே இருக்குன்னு சொன்னீங்களா, அது வந்து வெறும் H1Bக்கு மட்டுமா இல்லை அதர் விசாஸுக்குமா? இல்லை, எல்லா விசாக்கும் தான். நான் வந்து சொன்னதே வந்து யூஎஸ்ஏஸோட ஒர்க் லோடு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு இயல்பான ஒரு டிலே தான் வந்து இப்போ இருக்குது. ரொம்ப ஒரி பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் என்னன்னா, நீங்கள் எந்தெந்த நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுமோ அதை மிஸ் பண்ணிட்டாதீங்க. தயவு செஞ்சு அது கேலண்டரில் ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுங்க, ஃபோனில் ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுங்க, பொண்டாட்டிட்ட இல்லை புருஷன்ட்ட வந்து சொல்லி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ரிமைண்டர் போட்டு வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் ஓவர் ஸ்டே, ஒரு நாள் அதிக ஓவர் ஸ்டே பண்ணாலுமே வந்து அது வந்து ஒரு 5 இயர் பேன் ஆர் 10 இயர் பேன் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. என்னெல்லாம் நீங்கள் மேக் ஷூர் பண்ணணும், ஸோ ப்ராசஸிங் டிலே அவாய்ட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.